ராஜராஜ சோழன் இவர் வராக காளி அவங்கள ரொம்ப வேண்டி விரும்பி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வெற்றிக்கு ஒவ்வொரு போருக்கு போகும்போதும் இல்லை ஒவ்வொரு இடத்துல ஊருக்கு தன்னுடைய படைபலங்களோடு போகும்போதும் சிலையை கோவிலை அந்த இடத்துல போகிற இடத்துலலாம் நிறுவனதாக குறிப்புகள் இருக்குது. இந்த வாராகி அம்மன் யாருனாக்க ஒரு காலத்தில் இந்த சாளுக்கியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சாளுக்கியர்கள் எல்லாருமே இந்த அம்மனை தன்னுடைய குலதெய்வமாகவே வழிபட்டவர்கள். ஸோ ஒரு முறை ராஜராஜ சோழன் இந்த சாளுக்கிய தேசம் அந்த தேசத்தை அந்த தேசத்தை நோக்கி படையெடுக்கிறார். சாளுக்கியர்களுடைய கொடியே பார்த்தா ஒரு பன்றி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடி தான். ஸோ இவங்க குலதெய்வமாக வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ராஜராஜ சோழனுடைய பவர் தெரியும், அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ராஜராஜ சோழன் படையெடுத்து வரார் அப்படின்னாக்க இவங்கக்கிட்ட படைபலம் எந்த அளவுக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் இவங்க வணங்கக்கூடிய இந்த வாராகி துணை நிற்பாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, சரி இதை நம்ம ராஜாங்க ரீதியாக போரிட்டு பண்ணுறதுன்றது வேறு, பட் இருந்தாலும் நம்ம மானசீகமாக சில விஷயங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாராகி அம்மனை நோக்கி நம்ம சில விஷயங்கள் கேட்போம், தவம் இருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி பொதிகை மலை சாரில் இருக்கக்கூடிய களக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராந்தியத்தில் ஆக்சுவலி இது அகஸ்திய மகரிஷிகள் தவம் இருந்த இடம். இந்த இடத்துல இருந்து வாராகியை நோக்கி தவம் இருக்கிறார். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வாராகி அம்மனே அசுர ரீதியாகவும் குரல் கொடுத்து தன்னுடைய முழு உருவத்தை ராஜராஜ சோழனுக்கு காமிச்சு, நான் உன் பக்கம் இருக்கேன், நீ போகிற இடம்லாம் என்னை நினச்சி என்னுடைய உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி நீ வணங்கினா உனக்கான வெற்றிக்கடி நிச்சயமாகும். ராஜராஜ சோழன் அவர்கள் எங்கெங்கெல்லாம் படையெடுத்து போகிறாரோ அவர் வெற்றிக்கு முன்னாடியே வராக காளியோட எந்திரத்தை அந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஒரு வராகிக்கு ஒரு கோவில் அமைச்சிட்டு அது முறையாக வழிபட்டுட்டு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய போர்க்களத்தில் குதிப்பாராம். இதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியல. இன்றைக்கி நம்ம ராஜராஜன் சோழன் தமிழ் பெருமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ ராஜராஜ சோழனை நினைக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு பக்கபலமாக இருந்தது வாராகி அம்மன். ராஜராஜ சோழனும் சரி அவனது மகனும் சரி அவர் இருக்கும் வரையே அவருடைய பிராந்தியத்துக்குள்ளே எந்த எதிரியுமே உள்ள வாய்ப்பே கிடையாது. கால் எடுத்து வைக்க கூட வாய்ப்பில்லை. அப்படி முன்கூட்டியே தெரிந்தாலும் ஒற்றர்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த ஞான திருஷ்டி மூலமாக அறியக்கூடிய வாய்ப்பு இருவருக்குமே இருந்தது. இதுக்கு காரணம் வராகி அம்மனுடைய வழிபாடு தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது ராஜராஜ சோழனையும் தாண்டி பல ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள் அவங்களுடைய காலகட்டங்களில் ஒரு பகுதியை வராகி அம்மனுக்காக தன்னுடைய நாட்களில் செலவழிச்சிருக்காங்க. இதில் சந்நியாசம் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா சந்நியாசத்தில் இருக்கும்பொழுது தான் பலவிதமான சிதறல்கள் ஏற்படும். பொதுவாகவே இன்றைக்கி வாராகிக்கு நிறைய இடத்துல கோவில்கள் இருந்தாலும் தஞ்சையில் உள்ள வராகி கோவிலுக்கு சிறப்பு உண்டு. ஏன்னா ராஜராஜ சோழன் வழிபட்டார். அதே மாதிரி உத்தரகோஸ் மங்கை அங்கே உள்ள வாராகி தான் சிறப்பு. இது எல்லாத்தையுமே தாண்டி நேபாளத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய தெருக்களில் பார்த்தோன்னா நீல் வராகி, வஜ்ர வராகி, இது மாதிரி பண்ணால் அந்த வராகியோட பேர்லேயே தெருக்கள் நிறைய தெருக்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த நேபாள தேசத்தில் பார்த்தோன்னா புகாரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே உள்ள அந்த ஏரிக்கரை மத்தியில் பார்த்தோன்னா தாழ் வராகி அப்படின்னு ஒரு வராகியோட ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தாழ் வராகியை வணங்காத ஞானிகளே கிடையாது. இதுக்காகவே வருவாங்க. அந்த இடத்துக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் தங்கி அங்கே அன்னையோடைய ஞானத்தை பெறதுக்காக வருவாங்க. ஏன்னா ஞானிகளும் ரிஷிகளும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டை கடக்க வேண்டிய இடம் வாராகி. நேபாளம் பக்கம் யாராவது போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த தாழ் வராகியை ஒரு சில நாட்கள் இல்லை ஒரு சில நிமிடங்கள் கூட்டமாக தான் இருக்கும், ப்ரே பண்ண வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் ப்ரே பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த காலத்து ரிஷிகள், சித்தர்கள்லாம் அந்த அஷ்டமா சித்தியை அடையிறதுக்காக அதில் ஒரு வழிபாடை கடக்கணுன்றதுக்காக வராகியை வேண்டினாங்க. நம்மளுக்கு எதுக்கு அஷ்டமா சித்திகள்லாம் எதுக்கு? நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. நம்மளுக்கு ப்ரொடெக்ட் வேணும் இல்லையா? எவ்வளோ பேரால் எவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ வருஷங்கள் கடந்து வந்திருப்போம். சில பேருக்கு 30 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸில் வளர்ந்து வரக்கூடிய நேரமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தா ஒரு 50 வயசுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் சந்திப்பாங்க. இது எல்லாமே சுலபமாக கடந்து போகணும் அப்படின்னாக்க வாராகியை ஒரு தடவை நீங்கள் பக்கத்தில் விட வாராகிக்கு போய் ஒரு விளக்கை ஏற்றி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பண்ணி
பூஜை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரியும். வராக காளி சென்னையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க பிரத்யங்கரா கோவில், எங்கே நம்ம அந்த சோழிங்கநல்லூர் போனீங்கன்னாக்க பிரத்யங்கரா கோவில் இருக்குது. பிரத்யங்கரா கோவிலில் வராக காளி ரொம்ப ஃபேமஸான அம்மன் அங்கே இருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த அந்த பிரத்யங்கராவோட முகமே பார்த்தா சிங்க முகமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பயங்கரியாகும். மோஸ்ட்லி இந்த பிரத்யங்கரா கிட்ட வரவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு சட்ட சிக்கலில் சிக்கினவங்க, இல்லை எதிரிகளால் கொலை மிரட்டல் விட்டவங்க, இனிமேல்ட்டு வாழவே முடியாது, லைஃபு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்ட்லி அங்கே அதுக்காக வர்றது. அப்படி வரவங்க மோஸ்ட்லி என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய எதிரிகளை சம்ஹாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. எதிரிகளே இல்லாமல் போயிடணும், இல்லை என்னால் வதைக்கப்படணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தை அவனுக்கு நீ தண்டனை கொடு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வேண்டாம். உனக்கான கஷ்டத்தை அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றி விடுங்கன்னா வேண்டிக்கும். கரெக்டு தானே? அது எதுக்கு ஒரு தெய்வத்தை நான் சொன்னல, குறிப்பிட்ட தெய்வம் இதுக்கு இந்த விஷயத்தை செய்யணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள தீர்க்கவே முடியாத கழுத்தை பிடிச்சிட்டான் ஒருத்தன், தூக்கில் தொங்க விட்டுட்டான், உயிர் வேணும் உனக்கு அப்படின்னாக்க அந்த நேரத்தில் நீ வராக காளியோ இல்லை பிரத்யங்கர தேவியோ கூப்பிட்டினா மனசார வேண்டணும், கூப்பிடணும். அந்த நேரத்தில் கூப்பிடக்கூடாது. அப்பப்போ போய் அம்மனை போய் பார்க்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் உள்ள அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவே உங்களை வழி நடத்துவாங்க. யாரெல்லாம் பெரிய பெரிய எதிரிகள் எல்லாம் பார்த்தா சரணாகதி அடைகிறாங்க, உனக்கு பார்த்த கையெடுத்துக்கு முடுவான். உண்மையிலே நடக்கும், இதெல்லாம் நடந்திருக்கு. நான் கடந்து வந்த பாதையிலேயே நிறைய எதிரிகளை பார்த்துருக்கேன், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் நான் அவங்கள சம்ஹாரம் செய்யணும்னு நான் நினச்சதே கிடையாது. அங்கே போய் நிற்பேன், நின்றால் முடிஞ்சுது, சொல்லிவிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் சில நாட்கள்லேயே எல்லாம் விலகிடும். முதல்ல உங்கள் மீது நம்பிக்கை வைங்க, அப்புறம் கடவுள் மீது நம்பிக்கை வைங்க. நம்ம கோவிலுக்கு போகிறதே நம்ம மைண்ட் ரீடிங்கை கோயின்சன் பண்ணி ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் போகிறோம். அங்கே போயும் பிரச்சனைகளை அள்ளி 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 சாமிக்கிட்ட கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நம்மக்கிட்ட 1000 பணம் காசுகள் கோடிகள் இருக்கலாம். நம்ம நினச்சா கடவுளுக்கு கனகாபிஷேகம் பண்ணலாம், பொன்னாலையும் பொருளாலையும் மாலைகளாலையும் பாலாபிஷேகம் என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் திருப்தி அடையவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம் உன்னை மறந்து தன்னலமற்று சுயநலமற்று அங்கே போய் நில்லு. உன்னோட மைண்ட் ரீடிங் ஃபுல்லாக சுவாமிக்கு தெரியும், அம்பாளுக்கு தெரியும். அதனால தான் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க பார்த்தோன்னா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தோன்னா காளியாக இருக்கும், வராகியாக இருக்கும். அதே மாதிரி பிரத்யங்கரா தேவியாகட்டும், வராக காளியாகட்டும், இதை நம்ம மனசார நம்ம வேண்டும் பொழுது நமக்கு பிறர் நினைக்கக்கூடிய அந்த பில்லி சூனியம் போட்டி பொறாமை சூழ்ச்சி நைவேத்தியம் சாபனை கந்திஷ்டி ஏவல் எதுவுமே நம்மளை நெருங்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் பிரத்யங்கரா தேவி கோவில் போகணும், வராகி அம்மனை பார்க்கணும், நியர்பையாக இருக்கக்கூடிய வராகி அம்மனை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நினைப்பீங்களே தவிர உங்களால் போகவே முடியாது. பல நேரங்களில் பல தடைகள் வந்திருக்கும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போய் நிற்கிறீங்கல்ல, தயவுசெய்து எனக்கு போய் மட்டும் புலம்பாதீங்க, உங்கள் கஷ்டத்தை மட்டும் சொல்லாதீங்க. வராக காளிக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் ஏற்ற ஒரே ஒரு மந்திரங்கள் இருக்குது. அதை ரொம்ப காலமாக வருஷமாக அதை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ மூல கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ அக்னியே நமக, ஓம் ஸ்ரீ அகார உகார மகார தேவியே நமக, ஓம் ஸ்ரீ திரிநேத்ராய நமக, ஓம் ஸ்ரீ திரிலோக நாயகியே நமக, ஓம் ஸ்ரீ திருப்புர சுந்தரியே நமக, ஓம் ஸ்ரீ இச்சாசக்தி ரூபிணியே நமக, ஓம் ஸ்ரீ கிரியாசக்தி ரூபிணியே நமக, ஓம் ஸ்ரீ ஞானசக்தி ரூபிணியே நமக, ஓம் ஸ்ரீ மகா ஜெய் வராக காளி பிரத்யங்கரா தேவியே சரணம். அடைஞ்சு பாருங்க, எல்லாமே சக்ஸஸ் 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 சக்ஸஸ். ஃபெயிலியர் வரும் யாருக்கு? உங்களை எதிரியாக பார்க்குறவங்களுக்கு ஃபெயிலியர் வரும். உன்னை வெட்டணும்னு நினச்சான்ல, உன்னை அழிக்கணும்னு நினச்சான்ல, உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு போயிடுவான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். சித்தர்கள் ஞானிகள் தேடலேருந்து கொஞ்சம் விலகி இன்றைக்கி வராகி காளியம்மனை பற்றி பேசியிருக்கேன்னா அதுவும் அவளின் சித்தமே. இப்போ தான் அந்த அருணை ஞானி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.